எல்லாருக்கும் வணக்கம். நான் தினேஷ்ங்க. நம்ம ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் கனெக்ட்லேருந்து. ஆனால் இந்த வீடியோவில் மெயினாக என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி தேடுறது, எந்தெந்த கோயம்புத்தூரில் எந்தெந்த வில்லேஜில் எங்கெங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க. இப்போ சொத்து தேடல் கிளிக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்டில் வந்து நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் போட்டிருக்கேன். இப்போ எல்லாமே நமக்கு தமிழ்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். இங்கிலீஷ் வேணால் இங்கிலீஷு, எந்த லாங்குவேஜ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வைஸு நீங்கள் என்னென்ன ப்ராப்பர்ட்டி, அதாவது உங்களுக்கு சைட்டு வேணுமா, இல்லை உங்களுக்கு வந்து நிலம் 1 ஏக்கருக்கு மேலே வேணுமா, 25 சென்ட்லேருந்து 1 ஏக்கருக்குள்ளே வேணுமா, மறு விற்பனை வீடு, மறு விற்பனை அப்பார்ட்மெண்ட்டு, புதிய வீடு, புதிய அப்பார்ட்மெண்ட்டு, தொழில்துறை கட்டிடம், வணிக கட்டிடம், அதே மாதிரி தொழில்துறை தளம், அதாவது கமர்ஷியல் சைட்டு, இண்டஸ்ட்ரியல் சைட்டு, அந்த மாதிரி வேணும்னா இது தனியாக பிரித்து நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் போடும்போது இது மாதிரி பிரித்து தான் போடுவீங்க. இப்போ மேம்பட்ட தேடல் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் நீங்கள் தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எந்த வில்லேஜில் வேணுனாலும் எங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வேணாலும் நீங்கள் சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பார்க்குறேன். தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்தை தேர்ந்தெடுத்துக்கிறோம். இப்போ நம்ம நிறைய குரூப்பில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒருத்தருக்கு பின்னாடி நிறைய ப்ராப்பர்ட்டி வரும்போது உங்களால் கரெக்டாக சர்ச் பண்ணி உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே என்ன ப்ராப்பர்ட்டி வேணுமோ அதை தனியாக எடுக்க முடிய மாட்டேங்குது. இப்போ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பர்ட்டிஸையும் பிரிச்சிட்டோம், அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குங்கிறதையும் பிரிச்சிட்டோம். இப்போ எந்த தாலுக்காவில் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வேணாலும் அந்த தாலுக்காவை பிரிச்சிடலாம். இப்போ கிணத்துக்கடவு தாலுக்கான்னு போடுறேன்னா கிணத்துக்கடவு தாலுக்காவில் இருக்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வில்லேஜ் செலக்ட் பண்ணாமல் சர்ச் கொடுத்தோன்னா கிணத்துக்கடவு தாலுக்காவில் எல்லா வில்லேஜில் இருக்கிற எல்லா சைட்டும் வரும் பார்த்திங்கன்னா. அதுக்கப்புறம் வேணால் நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு இந்த கிராமத்தில் தான் வேணும்னா அந்த கிராமத்து வரைக்கும் நீங்கள் தேடிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து பிஸ்னஸ் முடியும். நீங்கள் உங்கள் கஸ்டமர் எங்கே தேடுறாங்களோ அதே இடத்துல உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா வடசித்தூரில் வடக்கு பார்த்து 30 சென்ட்டு கமர்ஷியல் சைட்டு போட்டிருக்காரு. ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் போட்டிருக்காரு. இப்போ வடசித்தூரில் 30 சென்ட்டு. அப்புறம் கிணத்துக்கடவு பச்சை தோட்டம் அதில் வந்து பார்த்திங்கன்னா 3.25 சென்ட்டு தென்கிழக்கு திசையில் ஏஜென்ட் போட்டிருக்கா. அப்படி அப்புறம் கிணத்துக்கடவுல பச்சை தோட்டம் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு. ப்ரீமியர் கார்டன் 4 சென்ட்டு மேற்கு பார்த்து. இது வந்து பார்த்திங்கன்னா செலவுபாளையத்தில் இருக்குது. இது வந்து பணப்பெட்டியில் நட்சத்திர நகரம் அதில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பார்த்து ஒரு சைட்டு. அப்புறம் ப்ரமோட்ரு போட்டிருக்கா. அப்படி இந்த ப்ரமோட்டருக்கு நீங்கள் வந்து கஸ்டமர் கூட்டிகிட்டு போனீங்கன்னா அவரே உங்களுக்கு வந்து கமிஷன் கொடுத்துருவா. அப்படி சரிங்களா. இந்த மாதிரி அதே மாதிரி குடியிருப்பு தளம், அதாவது ரெசிடென்சியல் சைட்டு, அது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு மீரா வீடுகள் கிணத்துக்கடவு இதில் போட்டிருக்காங்க. கிணத்துக்கடவில் ஒரு 5 சென்ட் போட்டிருக்காங்க. அரசம்பாளையத்தில் கருண் தோட்டத்தில் ஒரு 4 சென்ட்டு. இந்த மாதிரி எங்கே வேணுமோ நீங்கள் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கலாம். இது வந்து 3 ஏக்கர் போட்டிருக்காங்க வடசித்தூரில். அதே மாதிரி பணப்பட்டியில் 1 சென்ட்டு 79,000. அப்புறம் அரசம்பாளையத்தில் ஒரு 48 சென்ட்டு. அப்புறம் பண்ணை நிலம் ஃபார்ம் லேண்டு ஒரு 17,000 ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்காங்க. அப்புறம் கிணத்துக்கடவு பணப்பட்டியில் 1 ஏக்கர் போட்டிருக்காங்க. அப்புறம் மறு விற்பனை வீடு கிணத்துக்கடவு சிக்கலாம்பாளையம் 35 லட்சம் பட்ஜெட்டு. இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லா ஏஜென்ட்டும் ஒரே இடத்துல போட்டு நீங்கள் ஒரே இடத்துல உங்களுக்கு எங்கே வேணுமோ தேடி எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தான் இது பண்ணியிருக்கு. நீங்கள் எல்லோரும் உங்கள் ப்ராப்பர்ட்டி போடுங்க, இது பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இப்போ மதுரை போடுறேன். மதுரை மாவட்டத்தில் எங்கே ப்ராப்பர்ட்டி இருக்குது, மதுரை மாவட்டத்தில் நீங்கள் வந்து இப்போ மதுரைன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிட்டீங்கன்னா மதுரை மாவட்டத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த தாலுக்கில் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். எந்த ஏஜென்ட் போட்டிருக்காங்களோ நம்ம நிறைய குரூப்பில் வந்து எல்லா ஊர் ஏஜென்ட்டும் மிக்ஸ்டாக இருக்கிறோம். அதனால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ப்ராப்பர்ட்டி நம்ம உங்களுக்கு வேணுங்கிற ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுக்கிறப்ப இந்த பைசல் ப்ராப்பர்ட்டிஸில் நீங்கள் இதை ஜாயின் பண்ணி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போடுங்க. நீங்கள் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவனியாபுரம் மதுரை தெற்கு, ஆலந்தூர் மதுரை வடக்கு,
கீழப்பனங்காடு, மதுரை வடக்கு, மதுரை வடக்கு மயிலக்குண்டு, மதுரை வடக்கு கிழவனங்காடு. இந்த மாதிரி நீங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எங்கே வேணுமோ அங்கே தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி இந்த சைட் யார் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில்துறை தளம் போட்டிருக்கா. அப்படி மதுரை கிழக்கில் உத்தரக்குடியில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் போட்டிருக்காரு. அவரோட நம்பர் பார்க்கணுன்னா நீங்கள் காண்கன்னு போயிட்டு உள்ளே போய் ப்ராப்பர்ட்டியோட டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டீங்க. அவர் போட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டுட்டீங்க. 5 சென்ட் போட்டிருக்கா. அப்படி அவரோட முகவரை தொடர்பை காண்கன்னு நீங்கள் வினோத் போட்டிருக்கா. அப்படி இப்போ வினோத்துக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசிக்கலாம். இந்த பிஸ்னஸ் முடிச்சுக்கலாம். அவர் வந்து செல்லர் சைடு கமிஷன் வாங்கிக்குவா. அப்படி நீங்கள் வந்து பையர் சைடு வாங்கிக்கலாம். பையர் வச்சுருக்கிற ஏஜென்ட்டையும் செல்லர் வச்சுருக்கிற ஏஜென்ட்டையும் கனெக்ட் பண்ணுறது தான் நம்ம டூலே போட்டிருக்கோம். நீங்கள் எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்சி, எல்லா குரூப்பில் இருக்கிற எல்லா ஏஜென்சியும் இதில் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ எல்லாரும் அவங்ககிட்ட நேரடியாக இருக்கிற ப்ராப்பர்ட்டி போடுங்க. எல்லா ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டும் அவங்கவுங்க சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்க. சரிங்களா? நீங்கள் வந்து 10 ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்க, 10மே உங்களால் விற்க முடியறதில்ல. 1 2 தான் விற்கிறீங்க, மிச்சம் 7 8 மிஸ் ஆகுது. அதே ஏரியாவில் தேடிட்டு இருக்கிற ஏஜென்ட்டுக்கு ப்ராப்பர்ட்டி கிடைக்க மாட்டேங்குது. பையர் நீங்கள் எங்கே ப்ராப்பர்ட்டி வச்சுருக்கீங்களோ அங்கே தேடுறவங்களுக்கு தான் உங்கள் ப்ராப்பர்ட்டி முக்கியம். நீங்கள் எல்லோரும் ஒரே இடத்துல இருந்தீங்கன்னா ஒரே இடத்துல பிஸ்னஸ் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிறது தான் இந்த ஆப்பே போட்டிருக்குது. சரிங்களா? எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் போடுங்க. எல்லாம் யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி. உங்களுக்கு இது டீட்டெயில்ஸ் ஏதாவது வேணுன்னா எனக்கு 7305974497 அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா 7305972297 அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.